விழுப்புரம் அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த பள்ளி மாணவி பிருந்தா நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு தேர்வில் 4 பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று தமிழ்நாடு பொறியியல் கல்லூரிகளின் சேர்க்கையில் கட் ஆஃப் 200க்கு 200 வாங்கி சாதனை படைத்துள்ளார். இவரது தந்தை பெயர் பாலன். இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இவருடைய தாய் விஜயலட்சுமி, சகோதரிகள் 2 பேர் உள்ளிட்ட குடும்பத்தில் 4 பேர் வாழ்வாதாரத்திற்கும் சாதாரண வேலை பார்த்து குடும்பத்தை கவனித்து வருகிறார். குறைந்த வருமானத்தில் இவர்களை படிக்க வைத்த நிலையில் மாணவி பிருந்தா 8ஆம் வகுப்பிலேயே மத்திய அரசு நடத்திய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்று மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை 4 ஆண்டுகள் பெற்றுள்ளார். மாணவி பிருந்தா 9, 10, 11, 12 ஆகிய வகுப்புகளை சிறந்த முறையில் படித்து 10ஆம் வகுப்பில் விழுப்புரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதலிடத்தை பெற்றார். 12ஆம் வகுப்பில் 600க்கு 593 மதிப்பெண்கள் வாங்கி அரசு பள்ளி மாணவர்களில் தமிழகத்தில் முதலிடம் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாணவி பிருந்தா நமது யூடியூப் சேனலுக்கு தரும் சிறப்பு பேட்டி. கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துகள் பிருந்தா. உங்களை பற்றி சொல்லுங்க பிருந்தா. வணக்கம், என்னோட பேர் பிருந்தா. நான் இப்போ இன்னும் முடித்தேன். 593 ஸ்கோர் பண்ணேன். நான் 6th-லேருந்து 11th வரைக்குமே விழுப்புரம் மாடல் கேர்ள்ஸில் தான் படிச்சுட்டு வந்தேன். 12th வரும்போது புதுசாக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று மாடல் எலைட் ஸ்கூல்னு ஓப்பன் பண்ணாங்க. நானும் அந்த ஸ்கூலுக்கு செலக்ட் ஆகிட்டு 12th வந்து அங்கே தான் ஜாயின் பண்ணி அங்கே தான் 12th ஃபுல்லாக முடித்தேன். நாங்கள் 11th வந்து கொரோனாவில் படிக்காதனால 12th சிலபஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் 11th சிலபஸ், NCERT சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணாங்க. எங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை வச்சு தான் நீட்டும் வந்து நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து அப்பா கிடையாது. நான் 2016 வந்து ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் அம்மா தான் வந்து பால் சொசைட்டிக்கு போய் எங்கள் ஃபேமிலியை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. எனக்கு 2 அக்கா இருக்காங்க. ஃபஸ்ட் அக்கா வந்து CA பண்ணிகிட்ருக்காங்க. செகண்ட் அக்கா இன்ஜினியரிங்கில் ECE பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் டீச்சர்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து 8th படிக்கும்போது மத்திய அரசு தேர்வு ஒன்று டேலண்ட் எக்ஸாம்னு சொல்லுவோம், அது எழுதி அதையும் பாஸ் பண்ணனால 4 இயர்ஸ் அந்த ஸ்காலர்ஷிப்பும் எனக்கு கிடச்சிது. ஸோ படிப்புக்கு வந்து காசு வந்து தடை இல்லை, நம்ம படித்தா போதுன்றதுக்கு வந்து இதுதான் உதாரணம். எங்கள் மாடல் ஸ்கூலுக்கு வந்து திறக்கிறதுக்கு காரணம் வந்து கலெக்டர், CO, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ். ஸோ அவங்களோட சப்போர்ட்னால தான் என்னால் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. அங்கே எங்கள் மாடல் ஸ்கூல் வந்து காலைல 5 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து ரொம்ப சூப்பராக கோச்சிங் கொடுத்தாங்க. எந்த குறையுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஹையர் அஃபீஷியல்ஸு எல்லா கலெக்டர்ஸுமே அடிக்கடி விசிட் வந்து ஸ்கூலை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நிறைய மோட்டிவேஷனும் எங்களை பண்ணாங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. அடுத்து உங்கள் திட்டம் என்னம்மா? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்கில் நான் 200 கட் ஆஃப் எடுத்து ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்கேன். ஜென்ரலில் 35th ரேங்க்கில் இருக்கேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கலாம். நீட் கிடைக்கலன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீட் தேர்வும் எழுதியிருக்கிறதா சொன்னீங்க. நீட் இல்லைன்னா என்ன மாற்று திட்டம் வச்சுருக்கீங்க? நீட்டும் நல்லா எழுதியிருக்கேன், அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இல்லைன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலான் இருக்கேன். ஸோ இது ஃபுல் சப்போர்ட் வந்து எங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டு, பேரண்ட், டீச்சர்ஸ், கலெக்டர், CO எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிருந்தாவின் வெற்றி பற்றி அவர் அம்மா விஜயலட்சுமி அவர்கள். என் பேர் விஜயலட்சுமிங்க. எங்கள் வீட்டுக்காரர் பேர் பாலன். அவர் 2016 ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக எனக்கு வருமானம் இல்லை. அதுக்காக நான் பால் சொசைட்டியில் வேலை செய்கிறேன். பெரிய பொண்ணுங்க 2 பேரும் ட்வின்ஸு. ஒருத்தவி BE இன்ஜினியரிங் படிக்கிறா, இன்னொருத்தவி வந்து இது ஆடிட்டராக படிக்கிறா, CO படிக்கிறா, CA படிக்கிறா. அவள் படிக்கிறதுக்காக மிஸ்ஸுங்க எல்லாரும் உதவி பண்ணுறாங்க. எனக்கு வருமானம் இல்லாததுனால பசங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உதவி பண்ணுறாங்க. அடுத்து சின்ன பொண்ணு +2 எக்ஸாம் எழுதியிருக்கா. அதில் அவள் மாநிலத்தில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறா. அவளுக்கும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவள் 8th டேலண்ட் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணிட்டா. அதில் 4 வருஷம் அவளுக்கு 12,000 உதவித்தொகை வந்தது. எல்லாம் நல்லா படிக்கிறாங்க. பசங்களுக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு ஏதாவது உதவி பண்ணி அது படிக்க வச்சு பெரிய ஆளாக ஆக்கணும்னுட்டு ஆசைப்படுறேன்.
இவ்வளவு நேரம் எங்களோட பேசினதற்கு மிக்க நன்றி. உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மேன்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய எங்களுடைய வாழ்த்துகள். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.